கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி, அதாவது பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் இந்த சுக்கிரன் வருகிறார். அப்போ பாக்கியாதிபதி, கும்ப லக்னத்திற்கு பாக்கியாதிபதி சுக்கிரன், 4ஆம் இடத்து அதிபதியும் அவரே. கும்ப லக்னம் இது ஒரு ஸ்திர லக்னம், அதிபதி சனி. யோகம் தரக்கூடிய கிரகம்னு சொன்னால் 11க்கும் 2க்கும் அதிபதியான குரு பகவான் லாபாதிபதியும் தனாதிபதியாகவும் இந்த கும்ப லக்னத்திற்கு குரு பகவான் வருகிறார். 5ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான் வருகிறார். அவர் 5க்கு உடையவராக இருந்தாலும் ஒரு பக்கம் 8க்குடையவரும் ஆகிறதுனால பாதி நல்லவர் புதன், பாதி 8க்குடையவர். 8க்குடையவர் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த 8ங்கிறது ஒரு இதுதான், ஒரு நெகட்டிவ் தான். இப்போ பாதகாதிபதி சுக்கிரன், பாதகாதிபதி பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக இவங்களுக்கு வர்றதுனால இந்த பாதகாதிபதி சுக்கிரன் பாதகஸ்தானத்தில், அதாவது 9ஆம் இடத்தில் இருந்தே திசை நடத்தினால் ஒரு பாதகத்தை செய்யும். 6, 8 அந்த மாதிரி நெகட்டிவான 6, 8ன்றது அல்லாமல் நெகட்டிவான தசை நடக்கும்போது, அதாவது வீக்கான தசை, ஒரு பாசிட்டிவாக இல்லாத ஒரு நெகட்டிவான தசை நடக்கும்போது இந்த பாதகாதிபதி புத்தின்னு ஒரு பார்ட் வரும். அந்த பார்ட்லேயும் ஒரு பாதகத்தை பண்ணும். நெகட்டிவான தசையில் இந்த பாதகாதிபதி புத்தி ஒரு பாதகத்தை தரும். மனைவியின் மூலமாக, சுக்கிரன் என்பதால் மனைவியின் மூலமாகவும், தந்தையுடன் கருத்து வேறுபாடும், மற்ற பெண்களால், சுக்கிரன் என்பதால் பெண்களால், அடுத்தவரால், அதுவும் குறிப்பிட்டு பெண்களால் ஒரு பாதகத்தை சந்திப்பாங்க. பாசிட்டிவாக நின்று தசை நடத்துச்சுன்னா, சுக்கிரன் பாசிட்டிவாக நின்று தசை நடத்தும் போது இவங்களாலலாம் ஆதாயம் இருக்கும். இந்த 4ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரனாக வர்றதுனால வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த சுக்கிரன் தான் இவங்களுக்கு தர வேண்டிய அமைப்பில் இந்த பாதகாதிபதியாகவும் இந்த பாதகாதிபதி வருகிறார். அப்போ பாசிட்டிவ்னு பார்க்க போனால்